வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ப்ளூடூத் வாங்குவீங்க. ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த ப்ளூடூத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து சவுண்ட் இருக்காது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்றது, ஒரு சில அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அது மூலியமா எப்படி வந்து சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணிருப்பாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து கேட்கும், ஒரு சைடு வந்து கேட்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த ப்ளூடூத் ஃபால்ட் ஆயிட்டு வேற ப்ளூடூத் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்டைம் நம்ம போன்லயே ஒரு சில செட்டிங்ஸ் நீங்க மாத்தினாலே போதும், அந்த ப்ராப்ளம் சரியாயிரும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ப்ளூடூத் ஒர்க் ஆகும், லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் கம்மியா கேட்கும். அதை வந்து போன்ல வந்து ஒரு செட்டிங்ஸை மட்டும் மாத்தினாலே போதும், அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். மறக்காம நம்மளோட வீடியோ நீங்க புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வாங்க அது எப்படி சரி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத்ல எப்படி சவுண்ட் வந்து அதிகப்படுத்துறது, என்ன அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணா சவுண்ட் அதிகப்படுத்துறது பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ளூடூத்ல வந்து இப்படி சவுண்ட் அதிகப்படுத்துறது, என்ன அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணா சவுண்ட் அதிகமா வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணீங்க. பிளே ஸ்டோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு, இதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் பார் வரும். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்காக காமிக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சர்ச் பார்ல போயிட்டு வேவ் லெஃப்ட், வேவ் லெட் எல்இடி கீழே வந்து நான் ஸ்க்ரீன்ல போடுறேன். இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாவதா இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாம்பு மாதிரி ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால வந்து ஓப்பன் காமிக்குது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் இது மாதிரி இன்ஸ்டால்னு காமிக்காத, இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்படி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க போன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க போன்ல வந்து ஏதாவது ஒரு சாங்கை ஓட வச்சிடுங்க. ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி ஓட வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக் ஈக்குவலைசர் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதுல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்களா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையா இருக்கும் சவுண்டு. இல்ல கம்ப்யூட்டரே வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு இதுல நீங்க மாத்திக்கலாம். பேஸ் பூஸ்ட், பேஸ் ரெடியூஷன், ட்ரிபிள் பூஸ்ட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிட்டு ப்ளூடூத்ல கேட்டு பாருங்க. முன்னாடியை விட இப்போ சவுண்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ளூடூத்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒர்க் ஆகும், ஒரு சைடு வந்து ஒர்க் ஆகாம இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் ஆன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிங்க. செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். செட்டிங்ஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க, செட்டிங்ஸ் ஆன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஆன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வரும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசசபிலிட்டின்னு அப்படின்னு இருக்கும். நீங்க நல்லா கிளிக் பண்ணி நீங்க நல்லா தள்ளி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அசசபிலிட்டின்னு இருக்கும். ஸோ அசசபிலிட்டி இங்க இல்ல, உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ச் பார் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங்னு டைப் பண்ணுங்க. ஹியரிங் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வரல. ஸோ வராதவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா திருப்பி சர்ச் பார்ல வந்துட்டு ஏசிசி இந்த இருக்கு பாருங்க, ஏசிசின்னு அடிச்சாலே அசசிபிலிட்டி வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டால்க் பேக்கு, செலக்ட் டு ஸ்பீக், டெக்ஸ்ட் டு ஸ்பீக், அவுட்புட், கலர் வெர்ஷன் அப்படின்னு வரும். ஸோ அதை கீழே தள்ளிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். நல்லா பாத்தீங்க, ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் வருதா, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு மோனோ ஆடியோ அப்படின்னு வரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மோனோ ஆடியோவை ஆன் பண்ணி வச்சிருங்க. ஆன் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னோட போன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிருக்கேன். கனெக்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பாதி இருக்கு. அதாவது பாதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து கம்மியா கேட்கும் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து இங்க இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடுல அதிகமா கேட்கும், இந்த சைடு இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடுல அதிகமா கேட்கற மாதிரி இருக்கு. இதே வந்து பாதியில இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியாவும் ரைட் சைடுல வந்து நிறைய கேட்கற மாதிரி இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா உங்க போன்ல சென்டரா வச்சிருங்க. இப்படி சென்டரா வச்சுட்டு உங்க ப்ளூடூத்ல ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சரியாயிடும். ஸோ உங்க போன்ல வந்து செக் பண்ணி பாருங்க. உங்க போன்ல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே கேட்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை சில பேருக்கு கேட்கல, சுத்தமா கேட்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க புதுசா ஒரு ப்ளூடூத்தை மாத்தி தான் ஆகணும் கண்டிப்பா. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் வந்து கம்மியா கேட்கும், ஒரு பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேட்கும். அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ செட்டிங்ஸ்ல போயிட்டு சேம் தான் அசசபிலிட்டி
நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி போனோம். இங்க இருக்கு. இதுல போயிட்டு அதே மாதிரி தான் சேமா கீழே வந்தீங்க அப்படின்னா ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சென்டரா இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி சென்டரா இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சிருங்க. ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கீங்கன்னா ரெண்டு பக்கத்தும் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் சவுண்டு கேட்கும். இத்தனை செட்டிங்ஸும் மாற்றி உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து சவுண்டு கம்மியாக இருக்குது, ஒரு சைடு வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரீசெட்னு டைப் பண்ணதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ரீசெட் ஆல் செட்டிங்ஸ்னு வரும். இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ரீசெட் ஒய்ஃபை மொபைல் ப்ளூடூத் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் செட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ளூடூத்தோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். ரீசெட் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் உங்களை நான் கமெண்ட்ல சொல்ல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ல நிறைய பேர் வந்து ஒர்க் ஆனிச்சு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த கமெண்ட்ல பார்த்துட்டு கூட அவங்களும் அவங்க போன்ல ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி